இந்த சம்பவத்தை பாருங்கள். அந்த பையன் ஒரு அம்மா பிள்ளை. அவன் அம்மா பாணியில் சொல்லுவது என்றால் சமத்து பிள்ளை. தாய் தந்தை சொல்லை தட்டமாட்டான். படிப்பில் படுகவனம். அமைதியில் சிகரம். படிக்கும் நாட்களில் பள்ளி கல்லூரி முடித்து நேரே வீடு வந்து விடுவான். விடுமுறை நாட்களிலும் வெளியே செல்வதில்லை. நண்பர்களோடும் கூட ஊர் சுற்றுவதும் இல்லை. இது எல்லாம் அந்த பெற்றோர் எப்பொழுதும் பெருமையாய் பிறரிடம் கூறும் விஷயங்கள். ஆனால் கல்லூரி படிப்பு முடிந்ததும் வேலைக்கு போகும்போதுதான் பிரச்சனை ஏற்பட்டது. அவன் எப்பொழுதும் போல வீட்டுக்கு அருகே இருந்து செல்லக்கூடிய சுற்றுவட்டாரத்திற்குள்ளேதான் வேலை தேடினான். அப்படி சென்ற சில வேலைகளிலும் அவனால் நிலைத்து நிற்க முடியவில்லை. சிறு சொல் செயல் பொறுக்க முடியவில்லை. ஒரு வேலையில் சேருவதும் சில மாதங்களிலேயே அங்கிருந்து விலகி வீட்டுக்கு வந்துவிடுவதும் அவனது வழக்கமானது. எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாக பெங்களூருவில் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் சுமார் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்தது. அங்கு செல்ல அவன் விரும்பவில்லை. அதற்கும் மேல் அவன் அம்மாவிற்கும் அதில் விருப்பம் இல்லை. கண்காணாத தூரத்தில் பிள்ளை எப்படி இருப்பானோ, சாப்பாடு எப்படி இருக்குமோ, சரியாக கிடைக்குமோ, அவனுக்கு வீட்டில் விட்டு வெளியே சாப்பிடவே பிடிக்காது என்றெல்லாம் புலம்ப ஆரம்பித்தார். அந்த பையனின் அப்பா தான் மனைவியை தேற்றி பிள்ளையை ரயிலில் ஏற்றி அனுப்பி வைத்தார். மனமே இல்லாமல் சென்றவன் அங்கிருந்து தினமும் அலுவலகம் குறித்து புலம்பல் புராணம் பாடியிருக்கிறான். சாப்பாடு சரியில்லை என்று சலிப்பாய் சலித்திருக்கிறான். ஒரே வாரம் தான் பெட்டியை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டான். 1 மாத சம்பளம் கூட வாங்கவில்லை. வேலையை வீசி எறிந்து விட்டான். இனி அவனுக்கு அப்படி ஒரு நிறுவனத்தில் வேலை அமையுமா என்பது கேள்விக்குறிதான். அந்த பையனின் தாய் இப்பொழுதுதான் தனது தவறை உணர்ந்தது போல பேசுகிறார். எங்கே வேலை கிடைத்தாலும் செல்வதற்கு அவனுக்கு தெம்பூட்டி வருகிறார். அவனும் தலையாட்டினபடியே வேலை வேட்டையில் இறங்கியுள்ளான். நாம் நமது குழந்தைகளின் மீது அக்கறை கவனம் கொள்வது இயல்புதான், இயற்கையானது. ஆனால் அது அவர்களை வெத்து பூச்சிகளாக உருவாக்கி விடக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.